இப்போது நம்ம சீமானோட ஷார்ட்டிங்கில் வந்து என் தம்பின்னு சொல்லிட்டு இருந்த அந்த வாயால் தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கார். அது என்ன காரணம்? தொடர்ச்சியாக வந்து நீங்கள் எப்போ அவர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு? நம்ம முதலமைச்சர் அவர்களை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வர்றாரு. பார்த்துட்டு வந்த 2வது நாளே அவர் வந்து ஒரு அறிக்கை ஏதோ சொல்கிறார் சம்திங். இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து எதிரி, அதாவது கொள்கை கட்சிக்கும் ரசிகர் கட்சிக்கும் தான் இனிமேல் போர் அப்படின்றார். அது எப்போ சொல்கிறாருன்னா முதலமைச்சர் அவர்களை பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ இதிலேருந்தே நல்லா தெரியுது யார் வந்து யாரை எதிர்க்கிறாங்கன்னு ஒன்று, இன்னொன்று யார் வந்து மறைமுக கூட்டணியில் இருக்கிறாங்கன்றதும் தெரியுது. மறைமுக கூட்டணியில் வந்து இப்போது டிஎம்கே கூட இவங்க வந்து போய் டைப் ஆகியிருக்காங்க. ஸோ அதனுடைய விரிவாக்கம் தான் லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம பன்னீர்செல்வம் ஐயா அவர்களும் வந்து போய் பார்த்தாங்க. ஸோ இனிமேல் அடுத்த 8 மாதத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து திரு சீமான் அவர்கள் தாவேக்காவை பற்றி பேசி தான் ஆவார். ஏன்னா அவருக்கு இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்கன்னா எஜெண்டா, அந்த மாதிரி அவர்களுக்கு வந்து அந்த எஜெண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ண வேண்டியது தான் ஒரு வேலை. ஸோ கண்டிப்பாக பண்ணுவார். இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். கொள்கை தலைவர் பெரியார் யாருக்கு? எங்களுக்கு மட்டும் இல்லை, டிஎம்கேக்கும். அப்பேற்பட்ட பெரியாரை ஈவன் சீமானோ சாட்டை முருகனும் எந்த அளவுக்கு கேவலமாக பேசுனாங்க. அப்படி இருக்கிறவர்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் வந்து சோஃபா போட்டு உட்கார வைக்கிறீங்க. அதே பெரியாரையும் அம்பேத்கரையும் வந்து கொள்கை தலைவராக வச்சுருக்கிற அண்ணன் திருமா அவர்களை வந்து நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கீங்க, எந்த சேரில் அவரை உட்கார வச்சிங்கன்றது நிறைய புகைப்படங்கள் வந்து வெளியில் வந்திருக்கு. பார்த்துக்குங்க, இதுதான் அரசியல்.